ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்ஸ் எபிசோடாக இருந்துச்சு. அதுவும் விஜய் காவேரி அப்படியே தேன் சொட்ட சொட்ட செம்மையாக ரொமான்ஸ் பண்ணும்போதே தெரியும் அடுத்து ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு. அந்த மாதிரி தான் அடுத்து ஒரு ப்ரொமோ வந்துச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. நீங்களும் ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருப்பீங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. கண்டிப்பாக நமக்கு அடுத்தடுத்து நிறைய எமோஷனல் மூமெண்ட் காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி தான் பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோன்னா விஜய் காவேரி கிட்ட பேசும்போது காவேரி வந்து ரொம்ப ரொமான்ஸாக பேசுனாங்க. கடைசியில் வந்து அங்கே ஐ லவ் யூ சொல்ல போகிறப்ப எபிசோட் அப்படியே சஸ்பென்ஸாக முடிச்சிட்டாங்க. நாளைக்கான எபிசோட் ஒரு மாதிரி மசாலா கலவையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். ஆனால் அடுத்து ஈவினிங் வந்த ப்ரோமோ வந்து நம்மளை பயங்கரமாக அதிர்ச்சி அடைய வச்சிருச்சு. ஏன்னா காவேரி என்ன பேசுனாங்கன்னு தெரியல. கடைசியில் விஜய்க்கு பிடிச்ச மாதிரி வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேங்கிற பேரில் இப்போ வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வர மாதிரி ப்ரோமோவில் காட்டிட்டாங்க. வெண்ணிலாவை பார்த்த விஜய் வந்து ரொம்பவுமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். ஏன்னா காவேரிக்கு வந்து எப்பயுமே மனசில் உறுத்திக்கிட்டு இருக்கிறது அந்த அக்ரிமெண்ட் தான். அதனால் நாங்கள் 2 பேரும் போட்ட அந்த கான்ட்ராக்டை பர்த்டேவில் நான் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கிழிச்சு போட போகிறேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக தான் விஜய் பேசிக்கிட்டு இருந்தார். அந்த பக்கத்து பார்த்தா கங்கா கூட காவேரிகிட்ட பேசும்போது நீ என்ன உன் தலையில் மண்ணவாரி போட்டுக்கிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுனாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் நீ தலையிடாத அப்படிங்கிற மாதிரி தெளிவான முடிவெடுத்த காவேரி மாதிரி தான் வந்து பேசுகிறாங்க. அதனால தான் ரொம்ப சந்தோஷமாகவே பார்த்தா, அதாவது சந்தோஷமானா ரொம்ப தெளிவாக தான் வந்து வெண்ணிலா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதை பார்த்ததுக்கப்புறம் தான் விஜய் ரொம்ப அதிர்ந்து போகிறாரு. காவேரி நார்மலாக தான் இருக்காங்க. கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் நிறுத்தினதுமே தாத்தாவும் ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்குறாரு. அப்போ நாளைக்கான எபிசோட் ரொம்பவுமே குழப்பமாகவும் அதே நேரத்தில் ரொம்ப எமோஷனலாகவும் இருக்க போகுது அப்படிங்கிற டவுட்டே இல்லை. ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா நாளைக்கு அதாவது காலையில் முதல்ல எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது விஜய்கிட்ட காவேரி பேசுகிறதோட அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒருவேளை ராகினி பண்ணுற டார்ச்சரால் போய் கூட்டிகிட்டு வராங்களா, இல்லை விஜய்கிட்ட பேசினதுக்கப்புறம் விஜயோட எமோஷனலெல்லாம் பார்த்துட்டு அதனால் போய் காவேரி போய் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வராங்களா அப்படிங்கிறதா நாளைக்கான எபிசோடாக இருக்க போது. எப்படி பார்த்தாலும் ஸ்டோரி செம்ம பெரிய ஒரு குழப்பமாகவும் ட்விஸ்டிங்காகவும் தான் இருக்குது. ஆனால் என்ன விஜய் காவேரி நல்லா சூப்பரான பேராக போய்கிட்டு இருக்காங்க. என்னென்னமோ ஸ்டோரிலாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் கொண்டு போகலாம். இப்போ திடீர்னு வெண்ணிலாவோட கேரக்டர் உள்ளே கொண்டு வந்ததுனால அடுத்து என்னெல்லாம் நம்மளை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே காவேரி சொல்லவே தேவையில்ல, ஆனால் உனானா ரொம்ப எமோஷனல் ஆகிடுவாங்க. இப்போ அடுத்த ஸ்டோரியை எப்படி குழப்பமாக கொண்டு போகிறாங்களா, எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. நாளைக்கான எபிசோட் பார்க்கும்போது ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சிடும் சுவாரஸ்யமாக இல்லை வழக்கம் போல் டல்லான ஒரு ஸ்டோரியா அப்படிங்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.